श्रीशैलेश दयापात्रं देवख्यादिगुणानवं यतीन्द्रप्रणं वन्दे रम्यया मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मे व्योमवदस्सराणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिसन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता योधनय स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कल्पतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गुरिलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगदाव्य पट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोष्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसर्ममरवन्त्यं रङ्गनाथस्य साक्षात् तुजिकुलतिलकं विष्णुचित्तं नमामि मिन्नार तडमदिल சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலக்கமிழம் சூடினோம் முன்னாள் கிழியிருத்தான் என்று வைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிழியிருத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு இந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிற்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வெள்ளாண்டான் தன்னை விழிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்தவர் வல்லாண்டே ஆண்டாள் திருவடியிலேயே சரணம் ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஆச்சாரியன் திருவடியிலே சரணம் ஜீயர் திருவடியிலே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடியிலே சரணம். எல்லோருக்கும் அடியானுடைய பணிவான நமஸ்காரங்கள். நாம் பல்வேறு ஆன்றோர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான சித்திரங்களை நம்முடைய மனக்கண் முன்னு கொண்டு வந்து நாம் அந்தந்த தெய்வங்களின் அருளை பெற்று வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 66வதாக நாம் காண இருப்பது சோட்டானிக்கரை கோயில். சோட்டானிக்கரை பகவதி கோயில் என்று அழைக்கப்படும் சோதின்னக்கரை என்ற பெயரின் மழுவல், அதாவது பராசக்தி ஜோதி வடிவில் நின்று மும்மூர்த்திகளுக்கும் 33 தேவர்களுக்கும் காட்சி கொடுத்த இடம். ஆகவே அது சோதின்னக்கரை என்பது சோட்டானிக்கரை என்று பெயர் மருவி வந்துள்ளது. கேரளாவில் மிக பிரசித்தி பெற்ற ஹிந்து மதத்தினர் போற்றும் அன்னை பகவதியின் கோயிலாகும். இந்த கோயில் தென்னிந்தியாவில் உள்ள கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் சபரிமலை ஐயப்பன் கோயிலைப் போலவே மிகவும் பெயர் பெற்ற பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த இடத்தில் பகவதி வழிபாடு மிகவும் பிரபலமானது. மேலும் அன்னை பகவதியை இறைவன் திருமாலுடன் சேர்த்து அம்மே நாராயணா என்று இந்த கோயிலின் பக்தர்கள் வழிபடுகின்றனர். அதாவது நாராயணியம் நானே நாராயணனும் நானே என பொருள் படும்படி இங்கு அன்னை பகவதியை ஒவ்வொரு நாளும் 3 உருவங்களில் காட்சி அளிக்கிறார். காலையில் அறிவாற்றலை வளர்க்கும் அன்னை சரஸ்வதியின் ரூபத்திலும் வெந்நீர் ஆடையில் காட்சி தருகிறாள். மாலையில் சௌபாக்கியம் தரும் அன்னை மகாலட்சுமியாக ஆள் சிவப்பு வண்ணத்தில், இரவில் வீரத்தை வளர்க்கும் அன்னை துர்க்கையாக கரும் நீல உடையிலும், நண்பகல் உச்சி பூஜையிலும் இரவு உச்சை பூஜையிலும் மகா காளியாக காட்சி தந்து பக்தர்களை உயிர்த்து அருள்வாழிக்கிறார். இங்கு பக்தர்கள் இங்கு மனம் சார்ந்த மனக்கோளாறு, அதாவது சித்த சுவாதீனம் இல்லாதவர்களுக்கும் மற்றும் உணவினர்கள் மற்றும் சார்ந்தவரை அன்னை பகவதியின் அருளால் குணப்படுத்தும் நோக்கத்துடன் இங்கு வருகை தந்து அன்னையை வழிபடுகிறார். அதாவது இங்கே விசேஷமான இது என்னென்ன, மனக்கோளாறு உள்ளவர்கள், மனம் பிறந்தவர்கள் ஆகியோருக்கு இங்கு வழிபட்டு அவர்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்தி தங்களுடைய நோயிலிருந்து குணம் பெறுகிறார்கள் என்பது இங்குள்ள நம்பிக்கை. சோட்டானிக்கரை கோயிலின் கிழக்காவில் நடைபெறும் பூசைகளில் ஒன்றான குருதி பூஜையில் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அன்னை பகவதியின் அருளை பெறுகின்றனர். இந்த பூஜையானது மாலை வேளைகளில் அன்னையின் அருளை பெறுவதற்காக நடத்தப்படுகிறது. முன்பெல்லாம் குருதி பூஜை வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது இந்த பூஜை ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணி முதல் 9 வரை நடத்தப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த கோயிலில் நடைபெறும் மிக முக்கியமான விழாவானது மகம் தொழல் என்ற பெயரில் மாசி மகத் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழாவும் சித்திரை திருவிழா போன்ற விழாக்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இங்கே சோட்டானிக்கரை கோயிலுக்கு செல்லும் வழியில் திருப்பூணித்துறை என்ற இடத்தில் பூர்ணத்திரையேஸ்வரர் கோயிலும் குடிகொண்டுள்ளது. சோட்டானிக்கரை பகவதி கோயிலில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பூணித்துறை உள்ள பூர்ணத்திரையேஸ்வரர் கோயிலில் மகாவிஷ்ணுவுக்காக இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது.
சோற்றாணிக்கரைக்கு மிகவும் அருகிலுள்ள எர்ணாகுளத்திலிருந்து இங்கு பயணிக்கலாம். எர்ணாகுளத்தில் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கொச்சியில் 2 ரயில்வே நிலையங்கள் உள்ளன. அவை எர்ணாகுளம் சந்திப்பு மற்றும் எர்ணாகுளம் நகரமாகும். வடக்கு மற்றும் தென்னிந்தியாவிலிருந்து வரும் ரயில்கள் எர்ணாகுளம் சந்திப்பில் இருந்து செல்கின்றன. சாலை போக்குவரத்தில் சென்றாலும் எர்ணாகுளம் சந்திப்பின் அருகே அனைத்து முக்கிய நகரங்களும் தொடர்பு கொள்ளும்படி உள்ளது என்பதை கூறி, சோற்றாணிக்கரை அம்மை பகவதியின் அருள் பெற்று நாம் நம்முடைய மனக்குழப்பங்கள் நீங்கி நாம் உயிர் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் செய்தி அல்லாது இறைவாணி தாராய் பறையலோ ரம்பாவாய். எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமே ஆகும். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோ ரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பற்றி இன்பருவரம்பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.